ட்ரெயின் வந்து ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னா சம்திங் ஒரு எமர்ஜென்சி ஸ்டாக்கில் நிற்கிதுன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு ½ போட்டு தள்ளுறாங்க. ஒரு 5 செகண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது, ஒரு 2 செகண்டுக்கு தான் இதை ஷோவே பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகிடு ரெக்கார்ட் ஆகுதா வீடியோ? ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து டபுள் டக்கர் அண்ட் ஃபஸ்ட் டைம் அண்ட் பெங்களூரில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து போகிறது. சீட் வந்து இங்கே வந்து நமக்கு ஏசி ஆமாம் ஃபோட்டோ தான். ஓகே போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இதில் நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் நம்ம டிக்கெட் புக் பண்ணது என்னது பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டிங் தான் வந்து பண்ணியிருந்தோம். சிட்டிங்கிறது வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு ஓகே. இந்த கொடுத்தது வந்து இது வரைக்கும் அட்டாச் பண்ணதே இல்லையா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சிட்டிங் வந்து இதுவாக இருக்குது. அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களும் வந்து இதில் பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு எதுக்கு வந்து ஒரு அன்ரிசர்வ் பண்ண சீட்டில் வந்து நம்ம உட்காந்து போகிறது வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதே மாதிரி நார்மல் டிக்கெட் அன்ரிசர்வ்டில் எடுத்தவங்க வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. தென் நமக்கு சீட்டிங் வந்து இதை அரேஞ்ச் பண்ண முடியலன்னா நமக்கு வேண்டான்றது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த சிட்டிங்கே வந்து பார்க்க போனீங்கன்னா மேலே வந்து நமக்கு ட்ராவலிங் பேக் வைக்கிற இடத்துலையே வந்து பேசஞ்சர் எல்லாம் வந்து உட்காந்துறாங்க. தென் அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களே மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி சீட் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். சிட்டிங் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். இந்த டைம் வந்து ஐ திங்க் வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி வந்து நடக்குதுன்றதை வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு முறையாக அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. தென் இதில் வந்து 2-3 கோச் இருக்குது. அதாவது நமக்கு நார்மல் சிட்டிங் வந்து இருக்குது. தென் வந்து ஏசி கோச்சும் இருக்குது. ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி கோச்சில் வந்து நமக்கு குஷன் சீட்டு எல்லாமே வந்து இருக்குது. தென் இது வந்து கொடுத்துருந்தா இன்னுமே கூட இந்த ட்ராவலில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ரொம்பவே இதுவாக தான் இருக்குது. வாங்க அடுத்து. ஓகேவா? எவ்வளோ இது? 1200 எவ்வளோ? ஹவு மெனி ப்ரைஸ்? 80. சரி ஒன்று கொடுங்க. இன்னும் ஒன்றுனா இந்த ப்ரெட்டு வந்து சரி இந்த பன் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அது மட்டும் எனக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம கோபி ரைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த பால் சேமியா வந்து வாங்கியிருக்கோம். நம்ம அந்த கட் பண்ண பாதாம் சேமியா வந்து வாங்கியிருந்தோம். தென் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ கேமராமேன் வந்து எடுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அதனால ரொம்ப இதுவாகிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்னன்னா பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. கார் என்னன்றது அங்கே போயிட்டு மீதி வந்து கண்டினியூ பண்ணலான்றது நினைக்கிறேன். தெரிகிற மாதிரி எடு, உன் ஃபோனில் எடு. ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து பில் வந்து வாங்கிட்டோம். பிரியாணி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபைனலாக ஆனந்த் தம் பிரியாணி வந்து வாங்கிட்டோம். பீசஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்று இந்த பீசஸில் வந்து நமக்கு அந்த ஈரலை வந்து போட்டிருக்காங்க. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே. மார்க்கெட் வந்து வந்திருக்கும். பெங்களூர்லேயே இது கொஞ்சம் ஃபேமஸான மார்க்கெட்டு. நமக்கு ரேட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடைக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்றதை 1 by 1 நம்ம வந்து செக் பண்ணலாம். தென் ரேட் எல்லாமே கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அனதர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே ஓய் தரப்புலேருந்து வந்து நம்ம எதுவும் கேட்கல. பட்டு இங்கே வந்தோடனே ஆட்டோ புக்கிங் ஆகுதுன்னா அது எந்த மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஆனால் இவங்க சொன்ன விஷயமும் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து புக் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து புக் ஆகுதுன்னா அது எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்குதுன்றது தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஓயோக்கும் வந்து டிஸ்கம்ஃபர்ட் தான். அண்ட் கன்சியூமராக பார்த்தா அது நமக்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. தென் ரூம்ஸ் வந்து நம்ம எடுக்கணுன்னா மேஜராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாகவே போய் கேளுங்க. இங்கே ஒரு சில இடத்துல வந்து டைரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து கம்மியாக வந்து இருக்குது.
அதனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்கள் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் எடுங்க. நாங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ரூம் எடுக்கலாமா என்னன்றதை வந்து நாங்கள் பார்த்தோம். போ 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 ஃபைனல் ஆன் பண்ணிட்டேன்டா ஏடாப்பா வீரடி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெயநகர் வந்திருக்கும். இங்கேருந்து நமக்கு வந்து ராமேஸ்வரம் பக்கம் தான், ராமேஸ்வரம் கஃபே. அங்கே போயிட்டு டேரெக்டாக போகலாம். வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சேம் தான், ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. பட் இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. இந்த பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அண்ட்